ஃபோக்ஸ் இப்போ நம்ம கோவா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நம்ம கேப் பிடிச்சி நம்ம ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குரீமில் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா நார்த் கோவாக்கும் அண்ட் ஓல்ட் கோவாக்கும் நடுவில் இருக்குது. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏர்பிஎன்பியில் தான் வீடு புக் பண்ணியிருந்தேன். அந்த வீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதை பற்றி தனி வீடியோவே நான் போடுறேன். கோவாவில் நம்ம புதுசாக போகணும்னு தெரிஞ்சாவே போதும், நம்மளை நல்லா ஈஸியாக ஸ்கேம் பண்ண தான் பார்ப்பாங்க, பர்டிகுலராக இந்த கேபு. அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவா மைல்ஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கார் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஊரில் எப்படி ஓலா ஊபர் ஆப் இருக்கோ அந்த மாதிரி தான் கோவாவில் கோவா மைல்ஸ்ன்ற ஆப்பு. கோவாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓலா ஊபர் அவைலபிளாக காட்டாது. இப்போ பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கோவா மைல்ஸ்ன்ற ஆப்பு மட்டும்தான். அதே மாதிரி நீங்கள் வாஸ்கோடகாமாலேருந்து பஞ்சிம் போகிற வழியில் இந்த இடத்துல உங்களுக்கு ஜசிண்டோ ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டு வரும். அண்ட் அந்த ஐலாண்டுக்கு மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் அந்த ஐலாண்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் போன போது நான் பைக்கில் போனதுனால அந்த ஐலாண்டை பார்த்தேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐலாண்டு தான் சாவோ ஜசிண்டோ ஐலாண்டு. ஸோ பேரில் கொஞ்சம் ஒரு மாடி தான் இருக்கும். எல்லாமே போர்ச்சுகீஸ் நேம் வேறு. போர்ச்சுகீஸ் இந்த இடத்துல ரொம்ப காலத்துக்கு ரூல் பண்ணதுனால இந்த இடத்துல மோஸ்ட்லி எல்லா இடத்துக்குமே அவங்க போர்ச்சுகீஸ் நேமை தான் வச்சுருப்பாங்க. அங்கே வந்த அன்றைக்கி முன்னால் பார்த்தீங்கன்னா நைட்டு செம மழை போல் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்க்கவே அவ்வளோ ஒரு கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. சன்ரைஸ் ஃபோனில் பார்க்கறத விட நேரில் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நீங்கள் கோவா போனீங்கன்னா மறக்காமல் சன்ரைஸையும் சன்செட்டையும் மறக்காமல் பாருங்கள். மோஸ்ட்லி உங்களால் சன்ரைஸை பார்க்க முடியாது, ஆனால் சன்செட்டை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். கோவா பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு லொக்கேட் ஆகிக்கிறதுனால ஸோ உங்களுக்கு சன்செட்டு அவ்வளோ சூப்பராக தெரியும். இப்போ இந்த சென்னை சைடு பீச்செலாம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸை பார்க்க முடியும். பட் ஆனால் இந்த இடத்துல சன்செட்டை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்து கோவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் சைடு லொக்கேட் ஆகிருக்கு. கோவாவில் இந்த பிரிட்ஜை நீங்கள் கிராஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்படி ஒரு இன்ஜினியரிங் மார்வல் தான் இந்த பிரிட்ஜுன்னு சொல்லலாம். இந்த பிரிட்ஜோட பேர் பார்த்தீங்கன்னா நியூஸ்வாடி பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரிட்ஜு தான் நார்த் கோவாவையும் சவுத் கோவாவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜு. இதே மாதிரி இன்னொரு பிரிட்ஜும் இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா அடல் சேத்து பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பிரிட்ஜில் உங்களுக்கு நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அலோடு கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நின்று ஃபோட்டோ கிட்ட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைனை போட்டுவிடுவாங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:50 இருக்கும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சன்னு ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் தான் ட்ராவல் பண்ணுறேன்னா இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் எதனா ட்ராவல் பண்ணுறேன்னான்னு எனக்கே தெரியல. இந்த பிரிட்ஜை அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவரை இன்ஸ்பயர் பண்ணி கட்டியிருக்காங்க. நமக்கு இந்த பிரிட்ஜு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா இந்த காட்சிலா படத்தில் கடைசியாக டைனோசர் வந்து ஒரு பிரிட்ஜில் செத்து கிடக்கும். அந்த பிரிட்ஜு மாதிரி தான் நமக்கு இந்த பிரிட்ஜு தெரிஞ்சது. இந்த பிரிட்ஜை உண்மையிலேயே ஒரு இன்ஜினியரிங் மார்வல் தான் சொல்லணும். நமக்கு ரைட் சைட் தெரிய ஸ்டேடியம் தான் பார்த்தீங்கன்னா எஸ்ஏஜி அத்லெட்டிக் ஸ்டேடியம். ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அத்லெட்டிக் ஈவெண்ட்டு நடக்கும். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து காலையில் டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஞ்சிம் வந்து உங்களுக்கு ஒரு 7 கிலோமீட்டரில் வந்துடும். பஞ்சிம்லேருந்து குரீம் வந்து ரொம்பவே கிட்ட தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடல் சேத்து பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனாஜியும் அண்ட் பொழுவோடியுமே கனெக்ட் பண்ணும்.